உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாக்குத்தத்தம் இந்த தலைப்பின் கீழாக நல்ல செய்திகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆசீர்வாதமாகவே எப்பொழுதும் இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது சாபமாய் மாறுகிறது. விவாகமும் விசுவாசமும் 2024 வருஷத்துக்கு மேலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் விவாகமும் விசுவாசமும் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறதா இல்லையா? தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. கிறிஸ்துவை மையப்படுத்துகிற கனப்படுத்துகிற திருமணங்கள் அவசியப்படுகிறது. சரியில்லாத திருமணங்கள் வாழ்நாள் முழுவதுமாக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. நெகேமியா புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா புத்தகத்தில் ஆண்டவர் நெகேமியா அனுப்பி அலங்கத்தை கட்டுகிறார். அலங்கம் மிகுந்த போராட்டத்துக்குள்ளாக கட்டப்படுகிறது. 52 வாரங்கள் ஒரு வருஷத்துக்கு 52 நாட்களில் அந்த அலங்கம் கட்டப்படுகிறது. அப்புறம் நெகேமியா ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்களை சுத்தப்படுத்துகிறார். அப்போ கலப்பு திருமணம் பண்ணினவர்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். எதற்காக இந்த ஒரு காரியம் நடந்தது அப்படின்னா, திருமணம் அவ்வளவு முக்கியமானதா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து அண்ட சராசரங்களையும் படைத்து பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் படைத்து எல்லா மிருகங்களையும் படைத்த ஆண்டவர் ஆதாமை படைக்கிறார். ஆதாமை படைத்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணி அதை உண்டாக்குகிறார். இந்த உண்டாக்குகிற சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஏவாளை உண்டு பண்ணுகிறார். ஆதாம் கண் விழித்து பார்க்கும் பொழுது ஆதாம் உறவு கொண்ட ஒரே நபர் இயேசு. ஏவாளை உருவாக்கும் பொழுது ஏவாளை உருவாக்கி ஏவாள் பார்த்த ஒரே நபர் இயேசு. ஒரு மனிதன் திருமணத்துக்கு முன்பாக, ஒரு மனுஷி திருமணத்துக்கு முன்பாக உறவு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு இடத்திலே ஜெப உறவை வைக்க வேண்டும். அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து அந்த புருஷனிடத்தில் நிற்க வச்சு பேர் வைப்பா, பேர் வைக்கிறார். அவர்கள் உறவை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த உறவை கனப்படுத்தி ஓய்வு நாளுக்கு முன்பாக அந்த உறவை, திருமண உறவை நடத்தி அவர்கள் இருவரும் ஓய்வு நாளுக்குள்ளாக ஓய்ந்திருக்கும்படி செய்து அந்த ஓய்வு நாளுக்கு பின்பாக அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறார். எல்லாருக்கும் பேர் வைப்பான். எல்லாருக்கும் என்ன பேர் வச்சாரோ அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதான். நாய்க்கு நாயின் பேர் வச்சார், பூனைக்கு பூனைக்கின் பேர் வச்சார், இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த திருமண உறவில் 2 பேரும் ஒன்றாவே இருக்குன்னு சொல்லும் பொழுது தனிமையாய் போகிற அந்த ஏவாளை பார்த்து கவர்ச்சியாய் பேசி சாத்தான் பாவத்துக்கு உட்படுத்தினான். அந்த ஸ்திரீ அந்த கனியை புசித்தாள். அந்த ஸ்திரீ கனியை புசித்தது பாவம் முழுமை அடையவில்லை. அந்த ஸ்திரீ கனியை புசித்து புருஷனிடத்தில் கொடுத்தாங்க. அந்த புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் பாவம் முழுமை அடைந்து அந்த பாவத்தின் அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் வந்து அந்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு ஆடு பலி செலுத்தி தோட்டத்துக்கு வெளியே அவளை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். திருமணமும் ஜாக்கிரதையாய் நடத்தப்படாவிட்டால் அது ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. தவறான திருமண அஸ்திபாரங்கள் என்னென்ன? வேத அறிவு இல்லாமை,
ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆசாரனா இருப்பதுக்கு மறந்துடுவாரான். இவங்க தான் இயேசுகிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லா மெம்பர்ஸும் இவங்ககிட்ட தான் ஜெபம் பண்ண வருவாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா பைபிள் படிக்கிறாங்கன்னு சொல்லி நம்பி தான் இவங்ககிட்ட எல்லாம் சொல்ல வராங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். வேத அறிவு இல்லாதபடிக்கு இருக்கிறது முதலாவது தவறான திருமண அஸ்திபாரம். இரண்டாவது, சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்காதது அடுத்த பிரச்சனைக்கு வழிநடத்துகிறது. என் கண்ணுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கிறா, அப்பா அம்மா எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சேர்த்து வச்சாங்க. கடைசியில் அவருடைய கையெல்லாம் கட்டி போட்டு கண்ணெல்லாம் பிடுங்கிட்டாங்க. பராக்கிரமசாலியாகிய சிம்சோன் யார் கண்ணுக்கு பார்வையாக இருந்தாங்களோ அவங்க கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருப்பது திருமணத்திலே அவசியம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. இன்னைக்கு சினிமா உலகம் அது எல்லாரையும் ஆட்சி படைக்கிறது. அங்கே நடந்துச்சுன்னா இங்கே நடந்துச்சுன்னா அதை கதையாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஓ நம்மளும் செய்யலாம் போலன்னு சொல்லி சுய புத்தியின் மேல் சாய்வது மிகவும் ஆபத்தானது. நான்காவது, ஈர்க்கப்படுதல். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஈர்க்கப்படுதல் மிகவும் மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 5வது, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். சரியான புத்தி இல்லாமை தவறான திருமண அஸ்திபாரங்களிலே இருக்கிறது. ஆறாவதாக, நெகேமியா 13:27, நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா என்றேன். மறு ஜாதியான ஸ்திரீகள். ஆண்டவர் உலக ரட்சகர். நான் ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணால் என்ன, நான் இந்துவை கல்யாணம் பண்ணால் என்ன, நீங்கள் யாரை வேணால் கல்யாணம் பண்ணலாம். முதலாவது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுங்க, ஞானம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை அவங்ககிட்ட நீங்கள் பங்கிட்டு கொடுங்க. நிச்சயமாக இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். தவறான சேர்க்கை ஆண்டவருக்கு விரோதமான பகையாய் மாறி தேவனுக்கே நாம் துரோகிகளாய் மாறிவிடுவோம். ஏழாவதாக, 1 யோவான் 2:15-16 சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவன் அன்பு இல்லை, பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஈர்க்கப்படுதல் நிச்சயமாக தவறான வாழ்க்கைக்கு நம்மை நடத்தும். திருமணத்தின் உன்னத நிலை என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, திருமணத்தை சிருஷ்டிகர் ஏற்படுத்தினார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். திருமணத்தை சிருஷ்டிகர் ஏற்படுத்துகிறார். திருமணத்தின் உன்னத நிலை இரண்டாவதாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சிருஷ்டிகர் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குகிறார். எந்த ஒரு matrimonial.comமும் செய்யாத சிறப்பான வேலையை இயேசு செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 3 வேளை சாப்பிட்றதுக்கு 3 வேளை ஜெபம் பண்ணிங்கன்னா திருமணத்துக்கு 6 வேளை ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு அட்வென்டிஸ்ட் விசுவாசியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்த பிரயாசப்படுகிறேன். அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆன்லைனில் போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு குடும்பம் உருவாவதுக்கு முன்பாக, கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்பாக அந்த மகன் அந்த மகள் எப்படி இருக்க வேண்டும், திருமணமாகி எப்படி இருக்க வேண்டும், குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்தின் உன்னத நிலை எபிரேயர் 13:4, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதபடி இருப்பதாக, வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. அதனால தான் திருமணத்தை நம்முடைய கலாச்சாரத்தில் மிகவும் உயர்வாக நினைக்கிறார்கள். திருமணத்துக்கு அப்புறமாக என்ன வரும்? குழந்தைகள். சங்கீதம் 127:3, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் மாத்திரமே குழந்தை கொடுக்க முடியும். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு நேரம், அதையெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. ஆண்டவர் தான் கர்ப்பத்தை திறக்கிறவர், கர்ப்பத்தை அடைக்கிறவர். ஜெபத்தோடு திருமணத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். திருமணத்தின் உன்னத நிலை 1 கொரிந்தியர் 7:9, ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதிருந்தனால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். எல்லாரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. பவுலை போலாம் இருக்கணும், எரேமியா போலாம் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஐயோயோ பேச்சுலர்ஸ் பார்ட்டியா, ஏன் திருமணம், ஓ அன்னைக்கு அடுத்த நாள் உனக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி திருமணத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்துகிறது இந்த சமுதாயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். மத்தேயு 19:6, இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஒத்து வந்தா பாரு, எல்லாம் வந்துரு நான் வெட்டி விட்டுறேன்னு சொல்லி எந்த அப்பாவும் சொல்லாதீங்க, எந்த அம்மாவும் சொல்லாதீங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கணும். 20 வருஷம் 25 வருஷம் ஒரே மாதிரி ஒரு பையன் பழகிட்டான், ஒரு பொண்ணு பழகிட்டான், ஓவர் நைட்டில் நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? ரொம்ப கஷ்டம். ஆகவே தேவன் இணைத்ததை கோர்ட்டோ போலீஸோ மாமனாரோ மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்காவோ பிரிக்காதிருக்க கடவன். அறிவுரை கூறுங்க, ஆலோசனை கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க பிரச்சனையை நீங்கள் பெருசாக பேசாதபடிக்கு அவங்களுக்கு எல்லா சகிப்புத்தன்மையும் சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாய் அவர்கள் ஒன்று சேருவார்கள். ராஜகோபால் என்னோட பத்திரிக்கை அடித்தார். அவர் சொன்னார், ஐயா நீங்களாம் பெரியசாக படித்தவங்க, நான் ஒன்று சொல்கிறேன், கல்யாணம் ஆகி 1 வருஷம் நீங்களும் ஜானட்டும் சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போட்டாலும் அதை பெருசாக்கிறாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை யாரும் பிரிக்க முடியாது. ராஜகோபால் ஒரு இந்து, என்னுடைய ப்ரெஸ் மேன். இன்றைக்கி வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு,
மனுஷர்களால் அன்னர்களால் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னர்களால் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்படுகிறது. சிலர் திருமணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் அழைக்கப்படவில்லை. இள வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணுவது நல்லது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விவாகம் பண்ணாதிருக்கிற மக்களை குறித்தும் இங்கே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் சொல்லப்படுகிறது. பிசாசுக்கு செவி கொடுத்து கல்யாணம் பண்ணாமல் இருந்துடாதீங்க. கொஞ்சம் பேர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லைன்னா திருமண அழைப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து போங்க. தள்ளி விடுதலை குறித்து மத்தேயு 5:32, மத்தேயு 19:9 குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அதிலே கவனமாக இருங்கள். திருமணத்தின் வழிகாட்டுதல்கள். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். எதையாவது செய்து என் கணவனையும் என் மனைவியை ரொம்ப நான் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது எல்லாம் உணர்ச்சிகள். அன்பு நீடிய வருஷமாக இருக்க வேணும்னு சொன்னால் நம்ம கர்த்தரிடத்தில் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். அவர் நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. அதே சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆலோசனை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. சங்கீதம் 37:5. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காய் காத்திரு. சங்கீதம் 37:7. நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது, நீதியாய் சேமிக்க வேண்டும். சங்கீதம் 37:16. கடன் வாங்கி பிழைக்கக்கூடாது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். சங்கீதம் 37:21. எல்லாமே சங்கீதம் 37 நான் சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய ஏற்பாட்டை நாம் நம்ப வேண்டும். சங்கீதம் 37:25. தேவன் உன் வாழ்க்கையை நடத்த இடம் கொடு. சங்கீதம் 37:23. சமாதானம் முக்கியமாய் காக்கப்பட வேண்டும். சங்கீதம் 37:37. இது எல்லாமே சங்கீதம் 37 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி, ஆண்டவர் நடத்தி, அதற்கான ஆலோசனையும் கொடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தேவனிடத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் சரிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதம் 37:5. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவர் காத்திருக்கும் பொழுது காரிய சித்திய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்கிறார். நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது, அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. கல்யாணம் பண்ண உடனே காடு வாங்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் சொல்லி கடைசியில் குழந்தை வாங்குறதுக்கு ஐவிஎஃப் போகிறீங்க. கார் வாங்குறதுக்கு இது வாங்கணும்னு சொல்லி லோன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் நீங்கள் கடன் பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறீங்க. எதுக்குங்க? சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா சங்கீதம் 37 நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப படியுங்க. கொஞ்சமே நல்லது. கடன் வாங்கவே வேண்டாம். கடன் வாங்கி திரும்பி கொடுக்கலைன்னா துன்மார்க்கன் என்ற பெயரை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:25 வாசிக்கிறேன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை.
ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் வயசாகி இப்போ இருக்கிறேன், சின்ன வயசுல நான் பார்க்குறேன், ஒரு நாளும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் நல்ல மனுஷனாக இருங்க, உங்கள் திருமணம் உறுதியாக இருக்கும். உங்கள் திருமணத்தின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் சமாதானத்தையும் திருமணத்தில் கட்டளையிடுவாராக. நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். எல்லாரும் ஆலோசனை கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. எல்லா ஆலோசனையும் எடுத்துக்கோங்க. எல்லா ஆலோசனையும் ஆண்டவர் முன்பாக வைத்து, ஆண்டவரே எனக்கு எது பொருந்தும் என்பதை வெளிக்காட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 2:18 சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். நீங்கள் நம்புங்க, உங்களுடைய துணை தான் உங்களுக்கு ஏற்ற துணை. எப்போதுமே நினைக்காதீங்க, அந்த மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, இந்த கணவர் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணைவி உங்களுக்கு ஏற்ற துணை என்பதை நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். ட்ரெயின் போயிட்டுருக்குது. அப்போ ஒரு கப்பல் உட்காந்து பேசிகிட்டே போகிறாங்க. ஏத்தாப்பில் ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. இந்த தாத்தா பாட்டி ரொம்ப வயசானவங்க. எந்த செருப்பை எந்த காலில் போடணும் அவருக்கு தெரில. வேகமாக எழுந்திரிச்சு பாத்ரூம் போக முடியல. அந்த லுங்கி வேஷ்டி சரியாக கட்ட முடியல. 2 பேரும் பேசிக்கிறது அவங்க காதலையும் விழலை. ஆனால் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவி நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் உடம்பை ட்ரிம்மாக வச்சுருந்தா தான் நம்ம உடலுறவில் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சவங்க அந்த தாத்தா பாட்டிகிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, பேரப்பிள்ளை பேராண்டி, உன் சந்தோஷத்தை நீ நினைக்காத, அவங்க சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்தில் சுயநலம் வந்துருச்சுனாலே கஷ்டம்தான். திருமணத்தில் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நினச்சி நம்ம செஞ்சாலே போதும். உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கலர் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா போடுங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. மலைகளிடத்தில் கெரசிம் ஏபால் இடத்துல ஆண்டவர் கேட்கும்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஜோமனோமா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை கேட்டு பார்த்த குடும்பங்களை ஆசீர்வதியும். கெரசிம் ஏபால் மலையில் ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நேர்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க, இந்த ஆலோசனை கடைபிடிக்க, ஆண்டவர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆமென். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.